வேண்டிய பையன் போய் சேர்ந்துட்டானேன்னு கிராமமே கதறுது. காவு வாங்கிய 190 அடி ஆழ கிணறு. நீச்சல் பழக போன மாணவன் நீர்ல மூழ்கி பலி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த சாவக்கட்டுப்பாளையம் வெள்ளமடை பகுதியை சேர்ந்தவர் ராமசாமி. கொத்தனாரா இவரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய மகன் கௌதம் அங்க இருக்கிற அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. வழக்கம் போல பள்ளிக்கு போயிட்டு நேற்று மாலை பாத்தீங்கன்னா ஊர் திரும்பி இருக்காரு. வீட்டுக்கு போகாம டைரக்டா ஸ்கூல் பேக்கோட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிணத்துல நீச்சல் பழக போயிருக்காரு. அந்த கிணறு 190 அடி ஆழமுடையதா கூறப்படுது. அதுல சுமார் 70 அடிக்கும் மேல தண்ணீர் இருக்கு. இடுப்புல பிளாஸ்டிக் தண்ணீர் கேனை கட்டிட்டு கௌதம் நீச்சல் பழகிட்டு இருந்திருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா இடுப்புல கட்டியிருந்த கேன் கழண்டு விழுந்திருக்கு. இதுல கௌதம் நீர்ல மூழ்கி இருக்காரு. உடனடியா பக்கத்துல இருந்த நண்பர்கள் கூச்சலிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்தினர் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கௌதம காப்பாத்த முடியலங்க. நீர்ல மூழ்கி அந்த மாணவன் இறந்து போயிருக்காரு. உடனடியா தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்தாங்க. அவங்க 7 மணி நேரத்துக்கு மேல போராடி அந்த மாணவனுடைய உடலை மீட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி இப்ப போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. பள்ளி மாணவன் கிணத்துல மூழ்கி உயிரிழந்தது அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க இனிமே உள்ள வரக்குள்ள கிளாஸ் ரூம் சுத்தமா இல்ல பெருக்கல உள்ள மண்ணு நிறுமா கடந்ததுன்னா நாங்க கிளாஸ் உள்ள வரமாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணுவோம். டீச்சர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிடுங்க, சுத்தமானாதான் நாங்க உள்ள வருவோம். எங்களை செருப்பு போட்டு வரவானான்னு சொன்னீங்கல்ல, சுத்தமா வச்சுருங்க கிளாஸ் ரூம்னு சொல்லுங்க. சரிம்மா, தைரியமா பேசுங்க. என்ன அம்மா மகன் அமைச்சர், அம்மா விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க.